எத்தனை ஃப்ளைட்கள் கேன்சல் ஆனது. இதை தாண்டி நாளைக்கு 9ஆம் தேதி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 51 கோடி மக்களுடைய எஸ்ஐஆர் எடுக்கப்பட்டது. அதற்கான ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வெளிவர இருக்கிறது. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், இது போன்ற ஒரு 12 மாநிலங்கள். இந்த அனைத்து விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமான ஒரு டயலாக் தான் இது. அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா ஐயா பல்வேறு காகிதங்களை, பல்வேறு தகவலை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் திருப்புரங்குன்றத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கொண்டுட்டு வரலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு நபர் தான் சார் ஐயா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஏன்னோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அண்ட் ஸோ ஐயா, எஸ்ஐஆர் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ நாளைக்கு காலையில் அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்துடும்னு எதிர்பார்க்கிறோம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பையும் தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் பிஜேபியை நீங்கள் பார்த்தீர்கள்னால பிஜேபியினர்கள் மம்தா பானர்ஜி ஹேட் டேக்கன் ஓவர் த என்டையர் எஸ்ஐஆர்ங்கிற அலிகேஷன் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுக்கப்புறம் நம்ம திருப்புரங்குன்றம், this is very very important. முதல்ல நம்ம எஸ்ஐஆர் பார்ப்போம். The special intensive revision that has been carried on in many states, big states and also in union territories, as you said, over 51 கோடி மக்களுடைய வாக்காளர் பட்டியலில் இருப்பையும் திருத்தத்தையும் மேற்கொண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தொடர்பான முதல் வரைவு பட்டியல் வந்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9ஆம் தேதி, நீங்கள் நாளைக்கு இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 14 அல்லது 15ஆம் தேதி தான் அதை வெளியிடுறாங்க. ஓகே, ஏன்னா ஒரு வாரம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதனால் அப்படி ஒன்று பண்ணப்படும். அதில் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னங்கன்னா, 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, சில நாட்களுக்கு முன்னால், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செய்தி தொலைக்காட்சிகளில் போச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 77 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள், நீக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது, இப்படிலாம் பல்வேறு விதமாக வந்துட்டு அதை போட்டாங்க. இன்னும் அந்த ரிவிஷன் முடியலை. அது முடிய போகிறது 11ஆம் தேதி, டிசம்பர் 11ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதி 8. இன்னமும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி இதை போடுறாங்க. இது எப்படி இந்த கொடுப்பாங்க இந்த டீடைல்? கைண்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி மைண்ட் செட். அதாவது என்னன்னா, என்ன ஆக போகுது பாருங்க. உங்க தமிழ்நாட்டில் நீங்க வந்துட்டு அங்கே 65 லட்சம்லாம் பீகார்ல குரல் கொடுத்தீங்களா, இப்போ பாருங்க இங்க தமிழ்நாட்டில் 77 லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி. ஃபார்ம் கொடுத்தது 98.5% வாக்காளர்களுக்கு கொடுத்தாச்சு. சரி, அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறாங்க. திருப்பி கொடுத்து அதெல்லாம் வந்துட்டு இவங்க பதிவேற்றம் செய்யணும். எலக்ட்ரானிக்ஸில் கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் பண்ணணும். பதிவேற்றம் பண்ணிட்டதுக்கு பிற்பாடு தான் எவ்வளோ பேர் கொடுத்தாங்க, என்ன வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே 77 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதை நீக்கக்கூடிய அந்த பணின்றது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, ஃபார்ம் வந்து சேர்ந்துச்சு, அதன்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல. அவங்க 77 லட்சம் பேர் நீக்கப்படக்கூடிய அபாயம். There is a danger of 77 lakh voters may be removed from the தமிழ்நாடு voter list. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, சென்னையில் வந்துட்டு 40 லட்சம் பேர் வாக்காளர், அதில் 10 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8.38 லட்சம் பேர் அவங்க வந்து மெட்ராஸ் விட்டு அங்கே வெளியேறிட்டாங்கன்றாங்க. கரெக்ட். அது என்ன அர்த்தம்? எப்படி அது வெளியேறிட்டாங்கன்னா யார் அவங்க? இப்போ ஒரு அட்ரஸ் இருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு போனது யாரு அப்படின்றது வந்துட்டு என்ன தொடருதா? இல்லை, தொடருது. ஒரு 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 முகவரியில் வந்துட்டு அந்த முகவரி விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா வேற ஒரு முகவரி. அப்போ அந்த வேற ஒரு முகவரிக்கு போனவங்க வந்துட்டு இவங்க கிட்ட ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வாங்கிக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் போனீங்களே, உங்கள் பேரில் ஃபார்ம் வந்துருக்குது, நீங்கள் போயிட்டு பிஎல்ஓ பார்த்து வாங்கிக்கங்கன்னு சொல்லணும். ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல. எதுவுமே தெரியாத ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே 8.38 பேர் இது மாதிரி 1.23 லட்சம் பேர் வந்துட்டு இறந்தவர்களை நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே ஒரு தகவல் தான். நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்ன அப்படின்னா, இதை பேசுறதுக்கு முன்னாடி யார் இந்த தகவலை கொடுத்தது? கரெக்ட். Who has issued this? First of all, this is an information which should have to be confidential till the date of release of the draft voter list. இது எப்படி செஞ்சாங்க ஒன்றும் புரியல. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, as you have rightly said, are they preparing the mind? நாளைக்கு வந்துட்டு திடீர்னு 70 லட்சம் பேர் இல்லையாமா, 75 லட்சம் பேர் இல்லையாமா, நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு என்ன விதமான காரணம் இதுக்கு எப்படி இருக்க முடியும்?
ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்களே, ஆமாப்பா அது ரெடி ஆகும்போதே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை. இதெல்லாம் வந்துட்டு தொலைக்காட்சி வாதங்களில் வரும்போது ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போயிடுவாங்க. அதில் ஏற்கனவே அவங்க சொன்னது தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த சங்கீஸ் அண்டு வரதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா, அவங்களாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தானே, எல்லாம் வந்துச்சு செய்தி. நான் யார் கொடுத்தது? நான் கொடுத்த அர்ச்சனா பட்நாயக் கொடுத்தாங்களா அப்படின்லாம் கூட கேட்டேன். பட் எதுவுமே இல்லை. பட் இப்படியான ஒரு செய்தி கொடுப்பதற்கான என்ன காரணம்னு கொடுங்க. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வினோதம் நடந்திருக்குது. சிவகங்கை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இந்துஜா மற்றும் ரமேஷ் இறந்தவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டதால் பரபரப்பு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டே வராரு. அதில் சிவகங்கையில் வந்துட்டு இந்துஜா அப்படின்ற ஒரு பெண்ணு போட்டிடுறாங்க, அவருடைய கணவர் ரமேஷ். அவங்க 2 பேரும் இன்னைக்கு பிஎல்ஓ பார்த்து கேட்குறாங்க, ஏங்க நாங்கள் 2 பேரும் உயிரோட இருக்கிறோம், இந்த பாருங்க ஃபார்மை கொடுத்துருக்குறோம், இவங்க வேட்பாளரை வேறு அறிவிச்சிருக்கிறாங்க சட்டப்பேரவை தேர்தலில், எங்கள் 2 பேரும் செத்துட்ட பட்டியலில் எப்படிங்க சேர்த்திங்க, எப்படிங்க அது நடந்துச்சு அப்படின்றாங்க. பிஎல்ஓ இப்படியே பார்த்துக்கிறாரு. பிஎல்ஓவா இல்லை எந்த அதிகாரியும் தெரில, அவர் தாசில்தாரான்னு தெரில. அந்த லேடி வந்துட்டு அந்த பெண்மணி இப்படியே பார்க்குறாங்க, என்னது இது அப்படின்ட்டு. And this was the exact risk what we were talking about couple of months back. என்னன்னா இப்போ அவங்க மனு கொடுப்பாங்க, அதை அப்படி அதை நிராகரிச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த டைம் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களே, they cannot contest election for the next 5 years. ஆமா, எவ்வளவு சீரியஸான விஷயம் நீங்க பாருங்க. ஆமா, அப்படி கரெக்ட் ஆயிருச்சுனா ஓகே, கரெக்ட் ஆகல டைம் ஏன்னா அப்புறம் ஃப்ரீஸ் ஆயிரும். இது எப்படி அவர் கேட்குறாரு, அதில் ரமேஷ்ங்கிறவர் கேட்குறாரு, இது எப்படி நடக்க முடியும்னு கேட்குறாரு. ஏங்க நான் ஃபார்மை கொடுத்துருக்குறேன், அதனுடைய கவுண்டரில் வந்துட்டு நீங்கள் ஃபைல் பண்ணி கவுண்டர் ஃபீல்டில் வந்துட்டு காப்பியில் வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறீங்க, இதோ எங்களுக்கு 2 பேர் விட்டு இருக்குது, நாங்கள் செத்துட்டதா எந்த அடிப்படையில் அது ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அவங்க அப்படி விதுக்குன்னு முடிக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னம்னா 2 பேரும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க, ஆன்டி பிஜேபி, அது நல்லா தெரியுது. ஸோ 2 பேர் காலி. நீங்கள் பாருங்கள், சென்னையில் 10.32 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, திராவிடர் கழகம், அப்புறம் நாம் தமிழர், தாவே காலத்து எவ்வளோன்னு தெரில, என்னன்னு தெரியல. ஓகே, ஆக பிற கட்சி வாக்காளர்கள் எல்லாம் சாகடிக்கப்படுகிறார்கள். 1.23 லட்சத்தில் இவங்களாம் இருப்பாங்கன்னு நம்பலாம். அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி வந்திருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். 3வது முக்கிய விஷயம், தமிழ்நாடு வந்துட்டு ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாநிலம். இங்கே நம்ம எல்லாருமே என்ன செஞ்சோம், முதல்ல ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்ட்டு. இங்கே இருக்கிற பிஎல்ஓஸ் என்ன பண்ணாங்க, இப்போ நான் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூத்துக்கு நான் போயிருந்த போது, நீங்கள் இருங்க ஐயா, நீங்கள் வைங்க, அப்படியே வைங்க, நான் பார்த்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஏன்னா எந்த பேர் எங்கே போடணுன்றது படித்தவனுக்கே கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்துட்டு மாஸ்க் பண்ணி, தப்பாக நான் ஒன்று போட்டிருந்தேன், மாஸ்க் பண்ணி அப்புறம் அப்பா அம்மா பேரெல்லாம் போட்டு எல்லாம் வந்துட்டு சரி பண்ணி சேர்த்தாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க. இது வந்துட்டு 1 வாரம் நடந்துச்சுங்க அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் முடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ மற்றவங்களாம் எங்கே போவாங்க? கரெக்ட், இதுதான் ஒரு பெரிய ஒரு கஷ்டம். 2வது குறிப்பாக நாம் படித்தவங்க, நம்மளுக்கு ஒரு டைம் இருக்குது, நம்ம செய்கிறோம். இந்த கிராமப்புறங்களில் எங்கள் ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா மன்னார்குடி, வடசேரி, அப்படி கிராமங்கள் வரிசையாக இருக்குது இல்லையா, ஒரத்தநாடு பக்கம், அந்த மாதிரிலாம் காலங்காத்தால வெள்ளனேன்னுவாங்க. காலங்காத்தாலே ஒரு 7 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வர்றதுக்கு இன்னொரு 7 மணி ஆகும். பஸ்ஸு ஃப்ரீ, அதனால் எங்கே வேணாலும் போய்ட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி போகிறாங்க. போயிட்டு வந்துட்ட உடனே அவங்க எப்போ அந்த ஃபார்மை கொடுத்துருப்பாங்க, சண்டே அன்றைக்கி அவங்களுக்கு யார் போய்ட்டு உதவுறது, அவங்க வீட்டில் படித்தவங்கன்னு யார், இப்படி பல கேள்விகள் எழும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த 77 லட்சம் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ரிஸ்க் ஆகுது. கரெக்ட். இப்போது ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வின்னருக்கும் லூசருக்கும் வந்துட்டு சில லட்சக்கணக்கான வாக்குகள் தான் வித்தியாசம். இப்போ பீகார் பெரிய வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா கேட்டுக்கோங்க, பீகாரில் வந்துட்டு ஆளும் கூட்டணி வெற்றி பெற்றது இல்லையா, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதாக சொல்லிட்டாங்க. 2,36,00,000 ஓட்டு அவங்க வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. எதிர்கட்சி கூட்டணி தேஜஸ்வி பிரசாத், ராஷ்ட்ரிய ஜனதாதள், அப்புறம் காங்கிரஸ், இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா 1,81,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இஸ் ஜஸ்ட் 56 lakhs. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் போலான ஓட்டுகளில் வந்துட்டு மொத்த வித்தியாசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் தென், அதாவது 9% தான். இது பெருசுன்னு சொல்லலாம், ட்ரூலி ரைட். ஆனால் 56 லட்சம். ஆனால் செத்துட்டவங்க அங்கே வந்துட்டு நீக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 லட்சம். 47 லட்சம் நீக்கப்பட்டாங்க.
1.5 கோடி பேருக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் கூட டிஃபரன்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 56 லட்சம் தான். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒத்து கவனிக்கணும். இதே மாதிரி இப்போ 77 லட்சம்ன்றாங்களே, இது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தலான்றது பாருங்கள். இப்போ இப்படியான ஒரு விவரம் வந்த நிலையில தான் அமித்ஷா பேசுகிறாரு, தமிழ்நாட்டிலிருந்து திமுகவையும் மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜியையும் நம்ம வந்துட்டு அப்படியே தொடைத்து எறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா அமித்ஷா அவர்களே, இதான் தொடைச்சி எறியறதா? கேண்டிடேட்டே வந்துட்டு சாவடிச்சு லிஸ்ட்டில் போட்டீங்க நீங்கள். இதெல்லாம் யாருக்கு கர்மாதி பண்ணுற பார்ட்டியோ நீங்களாம்? புரியல. ஒரு நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்பட வேணாம். ஹவு குட் திஸ் கேன் ஹேப்பன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் என்ன, இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய்ட்டு இதெல்லாம் நாங்கள் சொல்லி பார்த்தாச்சு. பிரசாந்த் பூஷன் சொல்லி பார்த்தாரு, அப்புறம் வந்துட்டு ரீதா நேஹி அவங்க சொல்லி பார்த்தாங்க, இன்னும் பல லாயர்கள் பேசுகிறாங்க எல்லாம். ஆனால் அங்கே ஒன்றும் எடுப்படலை. அதெல்லாம் அப்படி இப்படி தான் நடக்கும். எப்படி? அதெல்லாம் அப்படி இப்படி தான் நடக்கும். அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் சரி பண்ணலாம். யார்? உச்சநீதிமன்றம் எல்லாம் சரி பண்ணலாமா? இது ஏன் நடந்துச்சு? என்ன விதமான ஸ்க்ரூட்டினி பண்ணுற? தூய்மைப்படுத்தப்பட்டது வாக்காளர் பட்டியல்னு சொன்னார் இந்த தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார். தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு எப்படி வெட்கமில்லாத சொல்கிறீங்களா? இது தூய்மைப்படுத்துறதா? அது இருக்கிறவனை வந்து செத்து போட்டான லிஸ்ட்டில் போடுறதா? யோசிச்சு பாருங்க. அப்போ பீகார்னோடனே உங்களுக்கெல்லாம் கூட சிலர் சந்தேகமாக இருக்கும், இவங்க எப்படி ரூஸ்டர் ரூஸ்டர் தே யூஸ் டு ஸ்பீக் லைக் திஸ் மேன் அப்படின்னு கூட சங்கிகள்லாம் சிலதெல்லாம் சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கியா? வேட்பாளரே வராரு, அவர் நாம் தமிழர் கட்சியோடைய துண்டை போட்டுக்கிட்டு அவர் செத்து போயிட்டாங்கன்றீங்களே, என்ன விதமான ஆட்கள் நீங்கள்? ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்றது இந்த எலக்ட்ரானிக்ஸ் சுகத்தில் இந்த டெக்னிக்கல் எவாலுவேஷன் சொல்லக்கூடிய இதில் எஸ்ஐஆரில் அவங்க வந்துட்டு இப்படி வந்துட்டு செய்கிறாங்கன்னா, வாட் டெக்னிக்கல், வாட் கம்ப்யூட்டரைசேஷன், வாட் டிஜிட்டலைசிங் தி ஓட்டர் லிஸ்ட். நல்லா நினச்சி பாருங்கள். இஸ் இட் நாட் லுடிக்ரஸ் ஜோக்கிங்? ரைட், ஐ வில் லீவ் இட் டு யூ. திருப்பரங்குன்றத்துக்கு வந்துடலாம். that is more interesting and important. Thiruparankundram, a judge of the High Court, he is playing with the history. He is playing with the tradition. He is playing with the truth. This is the problem. How can this happen? See, a judge is a judge of law, the court of law. He cannot be an authority to ascertain what is what. That is somebody else. ஆமாம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ராம ரவிக்குமார்ன்றவர் கேஸ் போடுறாரு, அங்கே இருக்கிற தூண் வந்துட்டு விளக்கு தூண் அப்படின்றாரு. அந்த விளக்கு தூணில் ஒரு குழி நடுவில் இருக்குது, அந்த குழியில் எண்ணெயை ஊற்றி நாங்கள் எரிய விடுவோம் அப்படின்றாரு. ரைட்டா? அது எரிய விடுறது எங்களோட உரிமை, ஏன்னா அங்கே கொடுத்துறதுக்கு இடம் கொடுங்கன்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. உடனே அவர் அப்படியா அது விளக்கு தூணா, ஏதோ நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு போயிட்டு இப்போ பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொன்னார், முதல்ல பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது நான் மட்டுமே போவேன்னாரு. பார்த்துட்டு வந்துட்டு நானும் சில பேர் போய் பார்த்தோன்னாரு. யார் சில பேர்ன்றதெல்லாம் சொல்லவே இல்லை. வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய மனசாட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது. யார்? ஜிஆர் சாமிநாதன் அவர் சொல்கிறார், அவருடைய மனசாட்சி ரொம்ப தெளிவாக இருக்கான். மனசாட்சி அப்படின்னே உன் மனதுக்கான சாட்சி, வேலைக்கு ஓன சாட்சி அப்படின்ற மாதிரி அது. அப்போ அந்த மனசாட்சி ரொம்ப சரியாக இருக்குன்னு ஒரு தீர்ப்பு எழுதிட்டாரு. இந்துக்களுடைய அந்த உரிமையை மறுக்க முடியாது. ராம ரவிக்குமார் வந்துட்டு நேராக கூட ஒரு 10 பேர் சேர்த்துக்கிட்டு போயிட்டு அவர் அந்த இதில் எண்ணெயை ஊற்றி அதை எரிய வைக்கலாம், அந்த தீபத்தை ஏற்றலாம். அதுக்கு வந்துட்டு சிஎஸ்எஃப் முதல்ல தமிழ்நாடு காவல்துறை அவங்க இது பண்ணலான்ட்டோடனே மறுநாள் சிஎஸ்எஃப் ஒரு இதாண்ட 10 பேர் அந்தாண்ட 10 பேர் போயிட்டு ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கலை, நடத்த விடலை தமிழக அரசு காவல்துறை. அது இருக்கட்டும், நீங்கள் யாருங்க அதை அசர்டைன் பண்ணீங்க? எப்படி அசர்டைன் பண்ணீங்க? போன வருஷம் ஏற்றப்பட்டதா, அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றப்பட்டதா? எதுவுமே இல்லை. அங்கே அந்த எண்ணெய் கசடு கூட இல்லை. நீங்கள் திருவண்ணாமலை மேலே போனீங்கன்னா அந்த கொப்பரை 2667 அடி உயரம் அந்த மலை உச்சி. அங்கே வைக்கக்கூடிய அந்த கொப்பரை எவ்வளோ பெரிய இது பாருங்கள். பெருசாக ஒரு ட்ரம்மை வச்சு அதில் வந்துட்டு மீட்டர் கணக்கில் வந்துட்டு போட்டு துணியை சுற்றி நான் எவ்வளோ பெரிய இது அதனுடைய திக்னஸ், சர்க்கம்ஃபரன்ஸு, ரைட்டா? அதை வச்சு அதை சுற்றி போட்டு அது எண்ணெய் அது நெய்யில் முக்கி அப்புறம் நெய் மேலே இன்னும் மறுபடியும் நெய் எடுத்து டின்னு கணக்கில் தடவி அதுக்கப்புறம் அதில் கற்பூரத்தெல்லாம் சொருவி அதை ஏற்றுறாங்க. எந்த இண்டிவிஜுவலும் கிடையாது, கோயில் ஏற்றுது, கோயில் நிர்வாகம் ஏற்பாடு பண்ணி ஏற்றுது. இண்டிவிஜுவலில் யாரும் கார்த்திகை தீபத்தில் ஏற்றுறதில்ல, அது வீட்டில், அது பேர் கார்த்திகை தீபம். இது வந்துட்டு ஜோதி, திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றுறது வந்துட்டு ஜோதி.
ஜோதிர் வடிவமான சிவபெருமானே அப்படின்ற அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தான் அது. ஜோதிர்லிங்கம்லாம் கூட சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய முக்கியத்தலங்கள்லாம் ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க. அப்படி இதை தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அது நீங்கள் திருவண்ணாமலை கோயிலுடைய கல்வெட்டுலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதெல்லாம் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சின்ன ஒரு தூண், அந்த தூணில் ஒரு குழி இருக்குதான், அதில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்ற முடியும்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு திரியை போட்டு அதில் ஏற்றுனா அது என்னது, அது யாருக்கு தெரியாது? இன்னைக்கு அதுதான் வந்துட்டு சக்திவேல் முருகனார் அப்படின்ற ஒரு ஆன்மீக பெரியவர் கேட்டிருக்கிறாரு. அது எப்படிங்க, அது தத்தனுடைய இடத்துல போயிட்டு நீங்கள் வந்துட்டு தீபத்தை ஏற்றுறீங்களா, அது எங்கே தெரியும்? ஏற்றுனா அது வந்துட்டு பெருசாக கீழே பார்த்தா சின்னதாக தெரியும். நீங்கள் போயிட்டு நீங்கள் இப்போது எரிஞ்சிட்டு தான் இருக்குது திருவண்ணாமலையில். நீங்கள் ஒரு பயணம் போய் பாருங்களேன், சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்றுவாங்க. அந்த தீபம் எக்ஸாக்ட்லி நம்மளுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா அது பாருங்க, இவ்வளோதான், இப்படி தான் தெரியும். பட் அங்கே பார்த்தா அது பெருசாக பற்றிக்கிட்டு எரியும். அவ்வளோ நெய்யை ஊற்றி எரிய வைக்கிறாங்க. இந்த அதான் அவர் கேட்குறாரு, கொஞ்சமாவது அவர் வேற ஏதோ பிராண இதிகாசத்துக்கெல்லாம் போல காமன் சென்ஸ் கேட்குறாரு. சக்திவேல் முருகனார் என்ன பண்ணார், அந்த வீடியோ நாங்கள் தனியாக அதில் நாங்கள் போடுறோம். அவர் என்ன சொல்கிறாரு, காமன் சென்ஸ் ஏதாவது இருக்குதா, இப்படிலாம் சொல்கிறீங்களே. அவர் ஜட்ஜி கிட்ஜெல்லாம் பேரெல்லாம் சொல்லலை, கொஞ்சமாவது காமன் சென்ஸ். அவங்களோட இடத்துல ஏற்றி அது என்னத்தை தெரிய போகுது. இப்போ இவங்க ஏற்றுறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு தூணு மாதிரி வச்சு அதன் மேலே வந்து கொப்பரையை வச்சு அதில் வந்துட்டு அப்படி கொளுத்தி விட்றாங்க. அது எல்லாருக்கும் தெரியுது. இப்படி இந்த மாதிரி ஒன்றுமே புரியாமல் ஒன்றுமே தெரியாமல் லாஜிக்கே இல்லாமல் உளறீங்களே. ஜோதி எது தீபம் எதுன்னு தெரியாமல் அது எந்த இண்டிவிஜுவலாக ஏற்ற முடியாது அப்படின்றதையும் உணராமல் பண்ணிட்டீங்களேன்ட்டு. எப்போ சரி, அது தீபத்தூணா அது கல்லா அப்படின்றத, அது எதுக்கான கல், டெல்லாலவை கல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அது வந்துட்டு எதுக்காக அப்படியாப்பட்ட ஒரு கல் அங்கே பதிச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அந்த மெஷர்மெண்ட்டுக்காக அது பயன்படுத்தப்பட்ட அந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லை பற்றி தான், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்துட்டு எழுதணும். அது பேர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் இந்த பாருங்கள், ஒரு நிமிஷம். இந்த பாருங்க, நான் படிக்கிறேன் அப்படியே. இந்த பாருங்க, த பிரைமரி சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் தி கிரேட் ஆர்க், கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே, ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. முக்கோணமாக வந்துட்டு சர்வே பண்ணிகிட்டே போகிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேன்னு சொல்லுவாங்க. வேர் த மேசிவ் கிரேட் தியோடலைட் ஃபார் ப்ரிசைஸ் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ரேம்ஸ் ஸ்டீல் செயின்ஸ், இதெல்லாம் போட்டு தான் வந்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஸோ தியோடலைட் இதோட வந்துட்டு என்னென்னா, ஒரு உயரமான இடத்துலேருந்து வச்சு அவங்க வந்துட்டு அளப்பாங்க. ஒரு பகுதியிலையும் ஒரு உயரமான இடத்துல வச்சு அளப்பாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்டது தான் இந்த தூண். ஒன்று இது வந்துட்டு அது வேற ஒரு இடத்துலேருந்து பார்த்தா இந்த தூண் தெரியறதுக்காக அந்த இடம் வச்சுருக்கலாம், எக்ஸாக்டாக தெரியறதுக்காக. இன்னொன்று, அது மேலேயே வந்து அந்த இந்த 500 கிலோ இந்த இடம் அப்போ பயன்படுத்துகிற இந்த லாம்பார்ட்ஸ் தியோடலைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 கிலோகிராம் எடை. அதை எடுத்து அப்படியே தூக்கி அந்த குழியில் அப்படியே வச்சு பதிச்சு வச்சுருக்கலாம். இங்கே நாங்கள் ஒரு ஆதாரம் சொல்கிறோம். இது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 கல் இருக்குது, 2 கல்லுமே மெஷர்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் செக்ஷன், த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதில் வால்யூம் 26, டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் அண்ட் செகண்டரி ஸ்டேஷன்ஸ் அண்ட் அதர் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கிரேட் ஆர்க், செக்ஷன் 8 டிகிரி நார்த் டு 18 டிகிரி நார்த். இப்போ தெரியுதுங்களா, 8 டிகிரி டு 18 டிகிரி அப்படின்னோம்னா நார்த்து ஃப்ரம் தி ஈக்குவேட்டர் வந்துட்டு நம்ம இந்தியாவுடைய உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 டு 18 டிகிரி. அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு புத்தகமாக தனியாக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை அப்போது 1899, 19th செஞ்சுரி எதிரில் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், ₹9, ₹2, ₹2 அந்த புத்தகத்தை விற்றுருக்குறாங்க. 1899. ஆமாம், 1899. அதில் பார்த்தீங்க என்னென்னா, த கிரேட் ஆர்க் மெரிடியனல் சீரியஸ் செக்ஷன் 8 to 18 நேம் ஆஃப் தி ஸ்டேஷன் ஆர் பாயிண்ட் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சிக்கந்தர் மலை நம்பர் 1 ஹில் ஸ்டேஷன், ரைட்டா, டிஸ்ட்ரிக்ட் மதுரா, on an isolated rocky hill about 550 to 600 feet high and on the high road from Madura to Sevalpatti
at the east end of large tank about a mile north of the village of Nellayur, 4.5 miles 8 west of Madurai அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடம் அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை சொல்கிறாங்க பாருங்கள், 50 yards நார்த் வெஸ்ட் ஆஃப் தி மாஸ்க் ஆன் தி டாப் ஆஃப் த ஹில், 1871. 1800. ஐயா சாமிநாதன் அவர்களே, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய வேலை, கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய விவரம். இதை வந்துட்டு அரமெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் இதை போட்டிருக்காரு. இதை வந்துட்டு முருகன் அப்படின்ற எஸ் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட், நல்ல வயசானவர், 85 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, பாப்பாரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலேருந்து அவர் எனக்கு இன்னைக்கு கதால அனுப்புனார். இதை எடுத்து பயன்படுத்திங்க, இதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நார்த் வெஸ்ட் ஆஃப் த ஹில் 1879. இன்னொன்று சிக்கந்தர் மலை நம்பர் 2 ஹில் ஸ்டேஷன். ஓகே, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ஏ வெல் நோன் ராக்கி ஹில் about 53 yards southeast of the சிக்கந்தர் மலை number 1 hill station of Taluk Madurai. The station is marked nearly in the center of the platform of the mosque on the summit of the hill, 18089 அப்படி சொல்லி போட்டுட்டு லேட்டிடியூட்ஸ், இதை வந்துட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற லேட்டிடியூட்ஸு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டோடு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க, all the values of longitude in this volume require a constant correction, probably of 2 degrees and 30 minutes. அது கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லும்போது அதை பற்றி அவர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னோம்னா, ஒரு நிமிஷம், அந்த 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 அரமெண்டல் இதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை எப்படி கரெக்ஷன் பண்ணி பார்க்குறது அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி இதை கரெக்ட் பண்ணி பார்க்குறது, அதை WGSல எப்படி மாற்றுறது, மாற்றிட்டு அது வரக்கூடிய அந்த விடையை வந்துட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த டிகிரியில் இத்தனை மினிட்ஸில் இத்தனை செகண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேப்பினுடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நம்மளுடைய அந்த தூண் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பு கூட அவர் எடுத்து போட்டிருக்காரு. அதான் நாங்கள் கலரில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்துட்டு ரொம்ப ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இணையத்தில் போடுறோம். சரி, இது வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாமே அப்போவே அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்க. அதில் இப்போ எப்படி அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுன்றது, ஏன்னா அப்போ யார்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பல்வேறுபட்ட விஷயங்கள்லாம் வருது, மெஷர்மெண்ட்டை வந்துட்டு மாற்றணும். அதனால தான் அந்த கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆல் த வேல்யூஸ் ஆஃப் லான்ச் இன் திஸ் வால்யூம் ரிக்வயர் ஏ கான்ஸ்டன்ட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபப்ளி அப்படின்னு சொல்லி போட்டு 2 degrees and 30 minutes அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வெளியிட்டவர் சார்ஜென்ட் GC கோர், அவர் வந்துட்டு லெஃப்டினன்ட் கர்னல் RA, சூப்பரண்டென்டன்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வேயை பண்ண அந்த இன்சார்ஜ் இதை வெளியிட்ட புத்தகம் இது. புரியுதுங்களா? அப்போது இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் இருந்தும் கூட, இவ்வளவு தெளிவாக இருந்தும் கூட இதையெல்லாம் பார்க்காமல் ஒருத்தர் வந்துட்டு அது தீபத்தூன் அப்படின்னு சொல்கிறதும், இந்த ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு இதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் அவர் வந்துட்டு நான் போய் பார்த்தா அதில் தீபம் ஏற்றலான்னு சொல்கிறதும் என்ன விதமான நகைச்சுவைன்னு நீங்கள் பாருங்கள். இஸ் இஸ் நாட் மேக்கிங் எ மாக்கரி ஆஃப் தி கோர்ட் ஆஃப் லா? இது வந்துட்டு ஒரு நீதிமன்றத்தினுடைய மாண்பை கெடுக்கக்கூடிய, கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு செயல் அல்லவா? அதுதான் ரூஸ்டர் வாண்டட் டு பாயிண்ட் அவுட். See, we don't have any inhibition. இவங்க இப்படி இவங்க அப்படின்னு எல்லாரும் தெரியும். புரியுதுங்களா? நாங்கள் ஏன் why we take so much of pain? Basically, it is because the life must have to be guided by the truth. அதனால தான் அது 4th estate சொல்கிறோம். 3rd estate is the judiciary. இப்போ பாருங்க, 3rd estate வந்துட்டு தான் டிட்டர்மினன்ட். அவங்க தான் உறுதியாக இதுதான் இதுன்னு சொல்லணும். We are the conveyor of that determination that news into the public, explaining the judgment, the relevant portion எடுத்து சொல்லி இதில் இப்படி தான் சொன்னார், இந்த ஆதாரத்தோட ஜட்ஜு சொன்னார் அப்படின்னு மரியாதைக்குரிய வகையில் பகிர வேண்டிய நாங்கள் இந்த ஜட்ஜு பாருங்கள் இப்படி சொல்லிட்டாரு, இந்த பாருங்கள் உண்மை ஆதாரம்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு ரிவர்ஸில் வந்துருக்குது.
The fourth estate stands firm on the facts. The third estate slippery. ஹில்ன்றதுனால உழுதுட்டாரு போல அவர் பொத்துன்னு. நத்திங். அவருடைய அந்த அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஆர்எஸ்எஸ், டுவர்ட்ஸ் இந்துத்துவா, நாட் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி மீன்ஸ் ட்ரூத். இறைவன் அப்படின்றதே ஒரு ட்ரூத் தான், ட்ரூத் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸு. அதனால் நம்ம வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய அந்த விடயங்களை எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆழமாக பார்க்கணும். ஏதோ ஒரு சாமிநாதன் அவர் மேலே அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு சாமிநாதனுக்கு என்ன இருக்குது? நான் சாமிநாதனை பற்றி பல செய்திகள் வந்துருக்குது. அது நானும் ராகுலும் ஒருபோதும் நாங்கள் அதை என்டர்டெயின் பண்ணதே இல்லை. சரி, அவரும் ஆஃப்டர் ஆல் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங், தோ இஸ் நாட் ஜஸ்ட் லிவிங் டு த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜட்ஜு. லெட் ஹிம் டூ. சோ மெனி பீப்புள் ஆர் தேர். ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, அயோத்தியா கேஸ்லேயே அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் வந்து ராம்லெல்லாம் வந்தார், உயிர் உண்மையானது நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க லக்னோ கோர்ட்டு. அதில் எது பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதே இல்லை. ஆனால் மக்களினுடைய உயிரை பறிக்கக்கூடிய வகையில் அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. ஜஸ்ட் 15 மீட்டரில் இருக்கக்கூடிய தர்கா எவ்வளோ போடுறாங்க பாருங்கள், கணக்கு போடுறாங்க பாருங்கள். அதாவது அபவுட் 50 yards. யார்ட்ஸுன்றது பார்த்தீங்கன்னா 3 அடி, மீட்டர்ன்றது 3.25 அடி. இது பாருங்கள், 50 yards ஆஃப் நார்த் வெஸ்ட் ஆஃப் தி மாஸ்க் அந்த டாப் ஆஃப் தி ஹில். எந்த ஹில்லு பேர்னா சிக்கந்தர் மலை. இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, அப்போவே புழக்கத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை வெள்ளைன்றது போது அப்போயாவது ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு இதெல்லாம் எடுக்கும்போது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவன் எவ்வளோ ஒரு வெள்ளைக்காரன் அந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டவன், அவன் எவ்வளோ துல்லியமாக இருக்கிறான் பாருங்க. இல்லை அது பேல அதில் ஒரு சிறுவை அவன் சொல்லிவிட்டு இது முதல்ல இந்த இடத்துல வந்து தரிசனம் தந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவன் புரட்டு ஏதாவது பண்ணானா? எதுவுமே அவன் செய்யலை. அப்படி எதுவுமே அவன் செய்யலை. இல்லை இந்த இடத்துல ஒரு இது இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு தான் அந்த கோயிலை கட்ட அப்படின்னு ஏதாவது சொன்னானா? எதுவுமே சொல்ல. இவனு தான் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு பரங்கி மலையை செயின்ட் தாமஸ் பவுண்ட் வந்துட்டு பிரிங்கிமா முனிவர் மலைன்னு இந்த புருடாலாம் உங்களுக்கு தெரியும். தாஜ்மஹல், தேஜோமா ஐயோ. அதனால தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சிலர்லாம் வந்துட்டு நான் ஐ டு ரெட் ஒருத்தர் போட்டார் எனக்கு சங்கி போன முந்தா நாள் சனிக்கிழமை நான் போட்டதுக்கு. ஐ டு ரெட் கவர் டு கவர் எது த கிரேட் ஆர்க்கை பற்றி அவர் படித்தாராம். கவர் டு கவர் படித்தார். எந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிடல. அட முண்டமே, அந்த சங்கிக்கு நான் சொல்கிறேன், நான் அதை சொல்லலை. அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த கருவியை தூக்கி வைப்பதற்கு உயரமான ஒரு இடம் வேண்டும் என்று சொல்வதற்காக அதற்கான தூணாக இது இருக்கலாம்னு நான் சொன்னேன். அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தஞ்சாவூரில் எதுவுமே இல்லை உயரமான இடம், தஞ்சை பெரிய கோயில் தான் இருக்குது. ஸோ அந்த உயரத்துக்கு இவன் சாரம் கட்டி அதை தூக்கிட்டு போகிறாங்க. எது இந்த 500 கிலோ தியோடலைட்டை எடுத்துகிட்டு போட்டு வச்சாங்க, முறிஞ்சு விழுந்துருச்சு. மறுபடியும் உடச்சி போச்சு தியோடலைட் லம்பர்ஸ் தியோடல். மறுபடியும் அடுத்தது ஒன்று கொண்டாந்தான். நம்பாளர் தானே அப்போ அந்த எக்ஸசைஸ் அப்பயே முடிச்சுட்டு இருப்பார். த கிரேஸ் trigonometry survey has taken 50 years to complete. The breadth and length of this country has been measured so precisely. Please understand these words. When this book was released by the Survey of India in 1998, I was a journalist present and I received that book. Unfortunately, I have a lot of books at my home. அது எங்கே போய் எனக்கு சொருவிட்டு கிடையாதுன்னு தெரியல. நான் என்ன பண்ண முடியும்? வயசும் ஆயிடுச்சா, எனக்கு சரியாக லொக்கேட் பண்ண தெரியல, முடியல. த கிரேட் ஆர்க் அப்படின்னு அந்த புத்தகம் வரும். அதனால தான் நான் வந்துட்டு கூகுள்லேருந்து எடுத்து போட்டு திரு ராகுல் அவர்கள் அதெல்லாம் போட்டு எடிட் பண்ணி ராஜன் எல்லாம் எடிட் பண்ணி அதை போட்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னோம்னா, we wanted to show that such a thing is taken with so much of pain by a colonial government. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டதாக கூறப்பட்ட வெள்ளையன் உடைய ஆட்சியில் இவ்வளவு பெரிய ஒன்று. அங்கே தான் அதை வந்துட்டு இமயமலை அந்த எவரெஸ்ட் சிகரம் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த்து கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இந்தியர் தான். அந்த எக்ஸசைஸில் எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க தெரியுங்களா? இந்த தியோடலைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 12 பேர் வேணும். எவ்வளோ பேர்? 12 பேர் வேணும் அது கட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்போல்லாம் இதெல்லாம் ஹில்லில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். தியோடலைட்டை பற்றி ஒரு கதை விடுறாரு. இன்றைக்கி இருக்கிற தியோடலைட்டு சங்கி, இன்றைக்கி இருக்கிற தியோடலைட்டை நான் வந்துட்டு ஜாகிரஃபி, செட்டில்மெண்ட் ஜாகிரஃபி நான் படித்தவன். நானே இப்போ இருக்கிற தியோடலைட்டெலாம் வச்சு சர்வே பண்ணி பீச்சில் சர்வே பண்ணி இதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்டில் 10வது ஆள் நான். புரியுதா? அதனால் எங்கிட்டலாம் கதையெல்லாம் விடாது. நானும் ராகுலும் ராகுல் கூட கதை எனக்கு நல்லா குத்திருக்கிறாங்க, காது கமல் போடுற அளவு குத்திருக்கிறாங்க.
அதனால் எங்ககிட்டலாம் காது குத்தாதீங்க. உங்களோட சங்கி புசுன இங்கிலீஷ்லேயே ஒரு போடுறாராம் தெரியும்ட்டு. புழுவறதுக்கு தானடா நீங்கள் வந்துட்டு ஃபாரின் லாங்குவேஜை படிச்சிங்க சங்கிகளே. நீங்கள் படிக்கவே கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் சமைக்கிறது தானே படிச்சிருக்கணும். ஏன் வந்து இங்கிலீஷ் படித்த? துட்டு, பணம், மணி, கிசான் ஒன்றே போயிட்டேன். பணம் கொடுத்தா போதும், சோகம் கொடுத்தா போதும், பதவி கொடுத்தா போதும். நாங்கள் அப்படி கிடையாது. எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற பார்த்தியா ஒரு ஸ்டுடியோ, இது அப்படியே பங்களா வாக்கணுன்றதுலாம் கிடையாது. எங்களெல்லாம் நாங்கள் விற்க மாட்டோம். உங்களாட்ட கேவலமான பிறவிகளே கிடையாது நாங்கள். அதனால தான் உங்கள் அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்க. when we touch facts it should be 100%. அப்படி தான். இல்லாட்டி நாங்கள் மன்னிப்புன்னு சொல்லிடுவோம். நாங்கள்லாம் யார் சாமிநாதன் மாதிரியா? எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களை. இந்த 2 விடயங்களை தான் நீங்கள் சொல்ல வந்தேன். ஒன்று ஒரு எச்சரிக்கையான எஸ்ஐஆர், இன்னொன்று இது த ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஏன் போட்டான்னா, இந்தியாவில் இது கிரேட் இல்லை, உலகத்துக்கே இது கிரேட்டு. அதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுங்க. ஏராளமான நபர்கள் இது வந்து ஒரு இன்னொரு ரிப்பீட் டெலிகாஸ்ட் போட்டுருவோம். போடுங்க. ஸோ லெட் தெம் கீப் வாட்சிங் இட். ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தேன். அந்த கேள்விகள் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் கிடையாது. பட் ராகுல் காந்தி எதுவுமே செய்கிறதில்ல, சரியாக எதிர்ப்பை தெரிவிக்கிறதில்லைங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது ராகுல் காந்தி, அது சொல்லிடுறேன், ராகுல் காந்தி எதுவுமே செய்கிறது இல்லையா? ஒன்று புரிஞ்சுக்கணும். I measure, evaluate Rahul Gandhi a far better leader than Rajiv Gandhi. Yes. Rajiv Gandhi is go by the advice of these bureaucrats. Rahul Gandhi is the one who's like VP Singh. He questions everything. But for his politics, it is required, I agree, but at the same time, he reveals the facts. He is the one Congress leader. நான் ஏன் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்மள வேறு நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுகிறீங்கன்னு. He is the one Congress leader who in Rajasthan spoke the need of learning English. To the youth of Rajasthan, he said, please learn English because it helps you to grow. இதை ஆனால் இவங்களாம் ஹிந்தி படிங்க, ஹிந்தி ஹே மா ராகுல் காந்தி சொல்வார். ராகுல் சொல்வார், see, this is what is very important for the leader. He must have to reveal the facts for the sake of the people. ரெண்டாவது விஷயம், அவர் எடுத்த ஜோடோ, பாரத் ஜோடோ யாத்ரா, the aim of the yatra is beyond religion, culture, language, all these things, let us unite as human beings. That's a very important slogan. What we need today in India, in such a regime like Modi's, we need to have the type of a unity in our heart. Is there any chance of Congress joining with TVK? So that's a simple question. What TVK can achieve in Tamil Nadu? Nothing. So these are all to divert things. Today that person was met, supposed to be, has said, met Mr. Vijay. He said that no such plans of alliance or anything. Right. கேள்விகள் அவ்வளோதான். ஐ திங்க் இன்னைக்கு ஆட்களும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் லைவ் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நாங்கள் வர்றோம். அண்ட் நெக்ஸ்ட் லைவ் ஷுட் பி டியூரிங் தட் எஸ்ஐஆருடைய எஸ்ஐஆருடைய பட்டியல் வெளிவரும்போது ஐ திங்க் வி வில் கோ ஆன் அ சீரியஸ் லைவ் ஆன் தட் டே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யூ கேன் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ பிகாஸ் இதை வந்து அப்படியே மறுபடியும் ரிப்பீட் டெலிகாஸ்ட்டில் போயிட்டு இருக்கோம். another half an hour or 1 hour it will go.